முருகர் மாநாடு பாஜகவும் அதன் தோழமை கட்சிகளும் சேர்ந்து நடத்திய முருகர் மாநாடு. பாஜகவும் தோழமை கட்சிகளும் முருகர் மாநாடுக்கு அரசியல் சாயம் பூசியிருக்கலாம். அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறதுக்கு காரணம் இந்த திராவிட கூட்டம், இந்த நாசிய கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் என்ன அநியாயம் அக்கிரமம் பண்ணாங்களோ அதெல்லாம் மாறி இன்றைக்கி கடவுளை தலை தூக்கி வைத்து ஒரு மாநாடு நடத்தப்படுறதை நினச்சி பார்க்கும்போது இந்த திருட்டு திராவிட கூட்டம் இன்றைக்கி நாக்கப்படுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோருக்கும் சொல்கிறேன், இஸ்லாமிய நண்பர்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்தவ நண்பர்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் மதம் சார்ந்த கருத்துக்களை எப்போவுமே பேச மாட்டோம். நாங்கள் இப்போ பேசுகிறது இஸ்லாமியவங்க கிறிஸ்தவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன். நம்ம எல்லோரும் ஆண்டவனை கும்பிடுகிறோம். கடவுளை கும்பிடுறது இந்துக்கள் மட்டும் கும்பிடுறதில்ல, வெவ்வேறு கடவுளை கும்பிடுறோம். ஆனால் எல்லா மதங்களும் கடவுளை கும்பிடுறோம். இந்த திருட்டு கூட்டம் அப்போ கடவுளை கும்பிடுபவன் முட்டாள்னு தான் சொன்னான், கடவுள் இல்லை அப்படின்னு தான் சொன்னான். அவன் சொன்ன கடவுள் இல்லைன்னு சொன்னது இயேசுவையும் இது அல்லாவையும் சேர்த்து தான் சொன்னான், கடவுள்னு தான் சொன்னான். அதனால் இவர்கள் கடவுளுக்கு எதிரானவர்கள், இறை வழிபாடுக்கு எதிரானவர்கள். இவர்கள் இந்துக்களுக்கு மட்டும் எதிரி அல்ல, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரி இவர்கள். அதனால் நான் இப்போ பேச போகிறது மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தமிழ் மண்ணில் இவங்க நடத்தின அயோக்கியத்தனம் அட்டூழியம் என்னென்ன செருப்பை கட்டி அடிப்பான், சாமியை சிலையை செருப்பு மாலை போடுவான், கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ இவங்க எல்லாம் மக்கள்லாம் சரி கண்டுக்காமல் விட்டாங்க, எக்கெடுங்கட்டு போகிறாங்க. இவங்களுக்கு ஓட்டும் போட்டு தொலைச்சாங்க இந்த நாசிக கூட்டத்துக்கு. அன்னைக்கு அவன் எத்தனை சாமிகளை எப்படியெல்லாம் கேலி பண்ணால், எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாங்கிறது உங்களில் பலருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட அதைத்தான் என்ன சொன்னால், இது பெரியார் பூமின்னு வர சொல்ல ஆரம்பிச்சிட்டான், ஈவேரா பூமின்ட்டான், இது நாசிக பூமின்னா. அதெல்லாம் பார்த்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னுடைய தந்தை இந்த பேப்பர் கட்டிங்கெல்லாம் எடுத்து என்கிட்ட காமிப்பார். ஏன்னா அவங்க இந்த இதை கொளுத்துனதெல்லாம் 60களில். அப்போல்லாம் நான் சின்ன பையன், எனக்கு விவரம் தெரியாது. எங்கள் 67க்கு அப்புறம் தான் எனக்கு ஓரளவு விவரம் தெரியும். நான் விவரம் தெரிந்த காலத்திலேயே 5ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே என்னுடைய தந்தையார் பேப்பர் கட்டிங் எடுத்து தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் அநியாயம் நடந்தது, இந்த ஈவேரா இப்படியெல்லாம் அக்கிரமம் பண்ணாங்க, இந்த அண்ணாதுரை இந்த கருணாநிதி இவங்கெல்லாம் இந்த மாதிரி கூத்து பண்ணாங்கன்னு என்கிட்ட பல விஷயங்களை காமிச்சு அதை பார்த்து வந்த எனக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு முருகருக்கு இதே ஈவேரா மண்ணுன்னு இவங்க சொன்ன அதே மண்ணில் முருகருக்கு மாநாடு நடத்தி 5 லட்சம் பேர் குவிஞ்சிருக்காங்கன்னா மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இறைவனின் ஆட்சி வந்துடுச்சு. முதல்ல நாஸ்திக ஆட்சி இருந்தது, இவங்களை பூரா அடித்து துரத்தணும். இவர்கள் அரசியல் ரீதியாக எதிரி இல்லை, இவர்கள் இறைவனுக்கு எதிரானவர்கள். அதனால தான் நான் இவர்களை விருத்தேன். இறைவனுக்கு எதிரானவங்களாம், இறை பக்திக்கு எதிரானவர்கள். இவங்க இப்போ துடிக்கிறான் இந்த நாசிகள்லாம், ஐயோ மாநாடு வச்சுட்டாங்களே, எல்லாம் மாற்றி போட்டுடுவாங்களே. நான் இறை சக்தின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் இவங்கெல்லாம் தண்டனை அடையணும்ல. இன்னும் நிறைய தண்டனை இருக்குது. ஒவ்வொருத்தரும் ரோட்டுக்கு போகிறானா இல்லையான்னு பாருங்கள், வீதிக்கு போகிறானா இல்லையான்னு பாருங்கள், ஜெயிலுக்கு போகிறானா இல்லையான்னு பாருங்கள். மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இந்த மாநாடு 5 லட்சம் பேர் கூடி இந்த அளவிற்கு ஒரு இறை பக்தியை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மாநாடாக, இது முருகர் மாநாடாக இருந்தாலும் இது ஆன்மீக மாநாடு, இறைவனுக்கு ஆதரவான மாநாடு, இறைபக்திக்கு ஆதரவான மாநாடு. இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் கும்பிடக்கூடிய இறைவனுக்கு ஆதரவாக சொல்லக்கூடிய விஷயங்களை தான் இந்த மாநாட்டில் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு மதத்தின் மாநாடாக யாரும் எடுக்கக்கூடாது. காரணம், தமிழ்நாட்டை நீங்கள் பார்க்கலை, இவங்க பண்ணின அயோக்கியத்தனை அட்டூழியத்தை நீங்கள் பார்க்கலை. இதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்தது அண்ணாமலை பேசியிருக்காரு, இதில் நிதி நமக்கு தேவையில்லை, சாமி தான் நமக்கு தேவை. அண்ணாமலையை பாராட்டுகிறோம். நிதி தேவையில்லைங்கிறாரு தமிழ்நாட்டுக்கு. மக்களுக்கு நிதி வேண்டாம், சாமி போதுங்கிறாரு. அவர் சாமின்னு எல்லாம் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் அவங்க ஐடி டீமில் போடுறாங்க. நாங்கள் என்ன சொல்ல, நீங்கள் சாமின்னு கடவுளை சொன்னது அவை வச்சுக்குவோம், அது கடவுளை சொன்னா இது அதிகம். இனிமேல் நிதி வேண்டாம், நிதி உங்களுக்கும் வேண்டாம். சமாதிக்கு போய் சொத்து கும்பிடாதீங்க. கலைஞர் ஐயா ஸ்டாலின் ஐயான்லாம் பேசாதீர்கள். இன்றைக்கி இருக்கிறது உங்கள் தலைவர்கள் யாரும் பேசுகிறாங்களா? அதனால் அண்ணாமலையின் இந்த பேச்சுக்கு
வரவேற்பு கொடுக்குறோம். தமிழ்நாட்டுக்கு நிதி வேண்டாம், சாமி வேண்டும் அப்படிங்கிற இந்த பேச்சுக்கு வரவேற்கிறோம். அடுத்தது இந்த மாநாடு முடியும் போது பார்த்திங்கன்னா, இந்த திமுக மாநாடு முடியும் போது சேரை திருடுனா சொன்னேன், கத்திரிக்காய் முருங்கைக்காயை திருடுனா, வாழை மரத்தை திருடுனா, உள்ளே இருக்கிற பிரியாணி சட்டி எல்லாத்தையும் திருடுனான்னு பல தடவை சொன்னேன். உப்பையே திருடிட்டு போனான்னு. இது முருக பக்தர்கள் மாநாடு முடிஞ்சது. எவனாச்சும் சேர் திருடுறானான்னு பாருங்கள். பொறுப்புடன் சேரெல்லாம் அடுக்கி வைக்கிறான். ஒரு சேர் காரணம் சாமி பக்தர்களுக்கு என்றைக்குமே திருடனாக இருக்க மாட்டான். இவன் திமுக அந்த அளவுக்கு கொள்ளை அடிக்கிறான்னு அவனுக்கு பக்தி கிடையாது, மனசாட்சி கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி நடந்தது. அதனால் முருகர் மாநாடு நடந்தது. மற்றவர்களுக்கு எப்படி மகிழ்ச்சி, எங்களுக்கெல்லாம் இந்த நாஸ்திகர்கள் ஆட்டத்தை பார்த்தவனுக்கெல்லாம், இவன் அக்கிரமத்தை பார்த்தவனுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. பெரியார் மண் என்று சொல்லப்பட்ட இந்த இதில் ஆன்மீக மண் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. இதே மாதிரி இஸ்லாமியர்களும் கடவுளைக்கு இது பண்ணி நீங்கள் மாநாடு நடத்துங்க, அல்லாவுக்கு மாநாடு நடத்துங்க, கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்கு மாநாடு நடத்துங்க. நமக்கு உடைய இதே தெய்வ பக்திங்கிறது இருக்கணும். நாஸ்திகர்களை நாட்டை விட்டு, தமிழ்நாட்டை விட்டு துரத்தணும். அதற்கு இந்த முருகர் மாநாடு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நம்புகிறோம். இனி வருங்காலத்தில் இவர்கள் எல்லாம் ஓம் சக்தி மாநாடு, ஓம் நமச்சிவாய மாநாடு, வெங்கடாஜலபதி மாநாடு அப்படின்னு இனி வரிசையாக நடத்துங்க. ஆன்மீக நம்பிக்கை மக்கள்கிட்ட வரட்டும். இந்த நாஸ்திகவாதியெல்லாம் அடித்து துரத்துட்டு இனி எவனாச்சும் சாமியை பற்றி அகென்ஸ்டாக பேசி அண்ணா பெரியார்னு சொன்ன உனக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு கிடையாது. எம்ஜிஆர் அண்ணாதிமுக சொன்னேன், எம்ஜிஆர்னு சொல்லு, ஜெயலலிதான்னு சொல்லு, அவர்கள் தான் சாதனையாளர்கள். இது எம்ஜிஆருடைய கட்சி, ஈவேரா கட்சி கிடையாது, அண்ணாதுரை கட்சி கிடையாது. அவர் தேசியவாதி. அனைத்து இந்திய அண்ணாதிமுகன்னு வச்சது தேசியவாதி. நேதாஜியை தலைவராக கொண்ட ஒரு தேசிய தலைவர் அவர். அதனால தான் முத்துராமலிங்க சாகும்போது அவரே நேராக போய் அவர் நேதாஜியின் சீடுன்னு சொல்லி இதிலேயே போய் கலந்துக்கிட்டார் இறுதி ஊர்வலத்தில். அதனால் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்வது, தமிழ்நாட்டில் நல்ல விஷயம் நடந்திருக்கிறது.